வணக்கம். இது ஒரு முக்கிய அறிவிப்பு. கத்தாரில் வசிக்கும் இந்திய மக்களுக்கு தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் முக்கிய ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. தற்போதைய பிராந்திய முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு தனது முந்தைய தகவல் தொடர்பின் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. கத்தார் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ சேனல்கள் மூலம் வெளியிடும் செய்திகள் மற்றும் வழிகாட்டுதல்களை இந்திய சமூகம் நெருக்கமாக பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சரிபார்க்கப்பட்ட மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பை உறுதி செய்ய வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக தங்குவது மிக அவசியம் என கத்தார் உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மிகவும் அவசியமான சூழ்நிலைகளைத் தவிர வெளியே செல்ல வேண்டாம் என குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து இந்தியர்களும் இந்த வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கத்தார் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் நாட்டின் வான்வெளி தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதன்படி ஹமாத் சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. வான்வெளி பாதுகாப்பாக மீண்டும் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டவுடன் சேவைகள் மீண்டும் தொடங்கும். பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் சமீபத்திய தகவல்களுக்கு தங்களது விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய தூதரகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து அனைத்து இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு முழு உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு வருகிறது. இந்தியர்கள் அமைதியாக இருக்கவும், வீட்டிற்குள் தங்கவும், உள்ளூர் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும், தேவையற்ற நடமாட்டத்தை தவிர்க்கவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உடனடி உதவிக்கு தோஹாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் 24 மணி நேர உதவி எண் +97455647502. இறுதியாக கத்தார் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும். வதந்திகளை பரப்புதல், பின்பற்றுதல் அல்லது பகிர்வு செய்தல் சட்டப்படி குற்றமாகும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.